கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தைரியமாக இருங்க, பயப்படாத இருங்க. என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் கூட இருக்கிறாரு. நம்புங்க, அவர் எல்லாவற்றையும் சாதகப்படுத்துவார். மலை போல் உங்களுக்கு பிரச்சனை கண்ணுக்கு தெரியலாம், ஒன்றும் இல்லாமல் போயிடும். சரியா? எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. இந்த நாளில் நீங்கள் அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது, அதிசயமானவர். ஒரு அதிசயங்களை காண பண்ணுவார். சரியா? இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 17:5. என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். இங்கே சங்கீதக்காரன் ஒரு அழகான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என் காலடிகள் வழுவக்கூடாதப்பா, என் நடைகளை உமது வழிகளில் அதனால் ஸ்திரப்படுத்துன்னு சொல்லுகிற பார்க்குறோம். பாருங்கள், என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். இந்த பூமியில் அநேகர் நடக்கிற வழிகள் கர்த்தருடைய வழிகள் அல்ல, தேவனுடைய வழிகள் அல்ல. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் நினைக்கிறாங்க நம்ம போகிற வழியெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான வழின்னு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பைபிளில், அதாவது உன் வழிகள் என் வழிகள் அல்லன்னு சொல்லியிருக்கிறாரு. பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமாக இருக்குதோ அவ்வளவு உங்கள் வழிகளை காட்டில் என் வழிகள் ரொம்ப உயரமாக இருக்குது, தூரமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. சரியா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, நாங்கள் சில நேரத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ளுகிற காரியங்கள் அது உமக்கு பிரியமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் தெரியாத காரியங்களை மனம் போன போக்கில் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. எங்களை அந்த வழியில் நடத்த வேண்டாம். உங்களுடைய வழிகளை எங்களுக்கு காண்பித்து உங்களுடைய வழிகளில் எங்களை நடத்து நம்ம கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் வைத்திருக்கிற வழிகள் நடத்துவார். பாருங்கள், அந்த வழி பயங்கரமாக இருக்கும், அது மேன்மையாக இருக்கும், அது பயங்கரமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் பாலிடெக்னிக் முடித்து கொண்டு அதே பாதையில் பிரயாணம் பண்ண தான் நினச்சேன். ஒரு கம்பெனிக்கு முதலாளி ஆகணும், ஒரு கம்பெனி, ஒரு ப்ரைவேட் லிமிட்டெடு ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி எல்லா ஆயத்தங்களும் ஒழுங்குபடுத்தப்பட்டாச்சு. ஆனால் கர்த்தர் என்னை சந்தித்தார், ரட்சித்தார், அவருடைய வழியை எனக்கு காண்பித்தார். எனக்கு ஊழியம் செய்வாயா என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து என்னுடைய கரத்தில் ஒரு மகிமையான ஊழியத்தை கொடுத்து இன்றைக்கு நடத்தி கொண்டு வருகிறார். பாருங்கள், இப்படி ஒரு ஊழியக்காரனாக இருப்பேன் நான் ஒரு நாள் கூட நினைத்து பார்த்ததே இல்லை. ஏன்னா இது தேவன் எனக்கு வைத்த ஒரு வழி. என் வாழ்க்கையில் நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்யணும் என்கிறத அவர் எனக்கு முன்குறித்து வைத்திருந்தார். அந்த வழியில் அவர் நடத்துகிறார். இதே போல தான் இன்றைக்கி அநேகர் ஒரே குழப்பமான நிலையில் இருப்பீங்க. எந்த வழியில் போவது, என்ன செய்வது? ஏசப்பட்ட வாங்க, அவர் உங்களுக்கு ஒரு வழி வைத்திருப்பார். அது நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஆசீர்வாதமான ஒரு வழியாக இருக்கும். சரியா? ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வழிகளில் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்துவீராக. ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய வழிகள் எங்களுக்கு தேவையில்லைப்பா. எங்களுடைய வழிகள் சில வேளையில் அது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் தவறான வழியில் போயிடுவோம். அதனால் உம்முடைய வழி தான் மேலானதாக. இன்றைக்கு இந்த ஜீவார்த்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிற வழியை காண்பித்து அந்த வழியில் நடக்க ஸ்திரப்படுத்துங்க. சோர்வுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகட்டும். யாராவது ஆண்டவரை கலக்கத்துணர்ந்த கலக்கத்தை மாற்றி போடுங்க. குறிப்பாக இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஊழியக்காரன் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன். எல்லா குடும்பத்திலும் தெய்வீக சமாதானமும் ஆறுதலும் பாதுகாப்பும் மேன்மையும் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வாதமாய் அவங்களை வைப்பீராக. குறிப்பாக ஆண்டவரின் ஒவ்வொருவரும் செய்கிற வேலை, தொழில், வியாபாரங்களில் அற்புதங்களை செய்தருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.